Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் Do Not Go Gentle Into That Good Night, which is written by Dylan Thomas. இது ஒரு poem. Introduction to the poem. இந்த poemக்குன்னு ஒரு டைட்டில் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே டைட்டிலாக அமைச்சிருக்காங்க. லிட்ரரி ஜேர்னலில் 1951 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. நைட் அப்படின்னு இதில் வரக்கூடிய அந்த வேர்ட் வந்து லிட்ரலி இரவை மட்டும் குறிக்கலை, டெத்தையும் வந்து குறிக்குது. இந்த போமோட ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா போயட், ஹீஸ் தி அட்ரெஸர். அண்ட் யாருக்கு இந்த போம் எழுதியிருக்காருன்னு பார்த்தா இவருடைய ஃபாதர். ஸோ இவருடைய அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அவரை வந்து தன்னுடைய நம்பிக்கையை கைவிற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து எழுதியிருக்காரு. மேபி இதில் வைஸ் மேன், குட் மேன், வாரியர், கிரேவ் மேன் பேசக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இவங்க அப்பா கிட்ட பார்த்ததுனால அதை இந்த போமில் இவர் எழுதியிருக்கலாம். அண்ட் இந்த போம் வந்து இவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, ஓல்டு ஏஜில் சாகக்கூடிய வயசில் இருந்து இன்னும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும், இன்னும் உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிவர்சல் மெசேஜாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த போம் வந்து ஒரு டார்க் போயம். ஏன் அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி டார்க் சைட். ஸோ டெத்தை பற்றி இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. டெத் அப்படின்றத ஒரு ஃபுல் ஸ்டாஃபாக பார்த்தா லைஃபே ரொம்ப போர் ஆகிடும், ரொம்ப சேட் ஆகிடும். அதே டெத்தை வந்து ஒரு கமாவாக பார்த்தா அதுக்கப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப் வந்து நம்ம வாழ்ற வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். அண்ட் இந்த போம் வந்து ஃபோர் ஷேடோ. ஏன் ஃபோர் ஷேடோ அப்படின்னு என்னென்னா நடக்க போகிறத முன்னாடியே கணிச்சு எழுதுறது. இந்த போமை வந்து இவர் எழுதுனது 1951. ஆனால் இவர் இதில் பேசின மாதிரி, இதில் சொன்ன மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இவருடைய டெத்தோட ரிலேட் ஆகிருக்கும். 1953 இறந்துட்டார். இவருடைய ஃபாதரும் இந்த போமை எழுதி ஒரு 2 இயர்ஸில் இறந்துட்டார். ஸோ அப்பாவும் பையனும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து இறக்குறாங்க. அண்ட் இந்த போம் வந்து வில்லனைலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வில்லனைல் அப்படின்னா என்னென்னா அ போம் ஆஃப் 19 லைன்ஸ். அதாவது 5 ஸ்டான்ஸா வந்து 3 லைன்ஸாக அமைஞ்சிருக்கும். ஃபைனலாக இருக்கக்கூடிய 6th ஸ்டான்ஸா வந்து 4 லைன்ஸ். ஸோ டோட்டலாக 19 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போம். இந்த போம் நமக்கு எதை எலஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டெத் அப்படின்றது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான், ஒரு பேரடாக்ஸிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அந்த டெத்தை வந்து நம்ம எப்படி அகெயின்ஸ்டாக போகிறோம், எப்படி நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்க எப்படி டெத்தை எதிர்த்து போராடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. அண்ட் இதை சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா டெத் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே தான் வரப்போகுது, அது வராதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ டெத்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே நிமிஷம் வந்து டெத்தை எதிர்த்தும் வந்து நம்ம போராடணும். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம சாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இன்னும் சாதிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். அதே சமயம் டெத்தை நம்மளை நெருங்கி வரும்போது நம்ம அதை ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே என்னைக்கா ஒரு நாள் இறக்க தான் போகிறாங்க. அண்ட் இந்த போம் வந்து எதை செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா எனர்ஜி ஆஃப் ஹியூமன் லைஃப். என்னதான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஃப்ரெஜைலாக இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும், நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த போமில் நம்ம என்னென்ன தீம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபேஸிங் டெத், தி லெசன் ஆஃப் லைஃப், grief, we should not lose hope, we should come out of the comfort zone, and fighting spirit. Stanza 1. Do not go gentle into that good night. Old age should burn and rave at close of day. Rage, rage against the dying of the light. அந்த இரவில் ரொம்ப ஜென்டலாக அதை ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னு போகாதீங்க. ஸோ எதை ஏற்றுக்கணும் அப்படின்னா இங்கே குட் நைட் அப்படின்றது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஸ்லீப்பை பற்றி பேசுகிறாங்க, அதாவது டெத். ஸோ டெத்தை வந்து ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம போகக்கூடாது, நம்ம அதுக்கு எதிர்த்து வந்து போராடணும். ஓல்டு ஏஜை வந்து எப்பவுமே பர்னிங் அண்ட் ராவிங் கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க, ஒரு கான்ட்ரரியான ஒரு திங். பட் அந்த விஷயத்தை இங்கே இவர் கம்பேர் பண்ணுறாரு. ஓல்ட் ஏஜ் ஷுட் பர்ன் அண்ட் ரேவ். ஸோ ஓல்ட் ஏஜ் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் பர்னிங் அண்ட் ரேவிங். அப்படின்னு ரேவ் அப்படின்னா கோவம், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஓல்ட் ஏஜ் பீப்புள் கிட்ட நம்மளால் அதெல்லாம் மோஸ்ட்லி பார்க்க முடியாது. எதற்காக இந்த சேலஞ்ச் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா தி ரீடர்ஸ் ஷுட் கெட் தி சேலஞ்ச் இன் தியர் மைண்ட். அவங்க மைண்டில் வந்து நம்ம அகெயின்ஸ்டாக போராடணும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து க்ளோரிஃபை பண்ணணும். டெத்தை வந்து ரொம்ப ஜென்டலாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, நம்ம லைஃபுக்காக வந்து நம்ம போராடணும். ஒரு மீக்காக வந்து நம்ம இந்த டெத் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி சரண்டர் ஆகக்கூடாது. எவ்வளோ நேரம் நம்மளால் போராட முடியுமோ அவ்வளோ நேரம் போராடணும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுடைய முயற்சிகள் வந்து ஒரு வெற்றியை தருதோ ஒரு தோல்வியை தருதோ நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத தான் சொல்ல வராரு. ஸ்டான்ஸா 2. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுவார். மேபி இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தன்னுடைய ஃபாதரோட எங்கேஜில் தான் பார்த்ததாக இருந்ததுனால அது மென்ஷன் பண்ணியிருக்கதாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டான்ஸால் வைஸ் மென். Though wise men at their end know dark is right, because their words are forked, no lightning. They do not go gentle into that good night.
இங்கே வைஸ் மேன் அப்படின்றது வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான டேலண்டான பீப்புளை பற்றி சொல்லலாம். வைஸ் மேன் வந்து அவங்க வாழ்க்கை முடிய போகிற அந்த காலகட்டம் வந்து இருட்டாக தான், அதாவது அவங்க வாழ்க்கையோட கடைசி இது வந்து டெத்தாக தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே வாண்டட் டு கம் இன் டு தி லைட். நம்ம இன்னும் வந்து நிறைய சேவைகள் செய்யணும், நிறைய டீட்ஸ் எல்லாம் செய்யணும், நம்ம வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னும் நல்லவங்களாக இருக்கணும், நம்ம உடனே செத்துறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வைஸ் மேன் எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்க. லைட்னிங்கை வந்து சிம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ்க்காக இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. டெத் அப்படின்றது ஒரு நேச்சுரல் தான், ஒரு இன்னெவிட்டபிளான ஒரு திங் தான். நம்ம லைஃப்பில் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து இன்னும் இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே டெத் வந்துடுதா, இல்லை நம்ம இன்னும் நிறைய நல்ல சேவைகள்லாம் செய்யணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த டெத்தாக்கு அகெயின்ஸ்டாக போராடக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸ்டான்சா 3. Good men, the last wave by, crying how bright their frail teeth might have danced in a green bay. Rage, rage against the dying of the light. Green bay அப்படின்றது ஒரு eternal sea that makes men plays in history. ஸோ இந்த green bayல வந்து நம்மளுடைய டீட்ஸ் எல்லாம் போய் சேர போகுது. குட்மேன் வந்து எப்பயுமே என்ன யோசிப்பாங்களா, நம்ம கொஞ்சம் நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கோம், அந்த கொஞ்சம் நல்ல விஷயங்களும் வந்து அந்த க்ரீன் பேயில் போய் டான்ஸ் ஆட போகுது. ஸோ இன்னும் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு போகணும். அப்போ தான் நம்ம போனதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து நம்ம அழிஞ்சாலும் நம்ம இருந்தோம் அப்படின்றத பற்றி பேசும். ஸோ அதை வச்சு நம்ம மார்ட்டாலிட்டியை வந்து வின் பண்ணலாம். வி கேன் பி இம்மார்டல். இங்கே தி லாஸ்ட் வேவ் பை அப்படின்றது எதன் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, குட்மேன் செய்யக்கூடிய டீட்ஸ் நல்ல காரியங்களையும் இந்த கடைசி வேவையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு கடைசி வேவ் வந்து ஒரு கல்லில் அடித்து அந்த வேவ் வந்து அந்த இடத்துல அமைதி ஆயிடுற மாதிரி இந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த குட்மேனுடைய டீட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆக தான் போகுது. பட் ஸ்டாப் ஆனாலும் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவோ இல்லை வந்து அப்கமிங் ஜென்ரேஷன் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை பற்றி ஒரு இம்மார்ட்டலாக பேசுறதுக்காகவோ வந்து உதவும். Rage, rage against the dying of the light. ஸோ dying of the light, லைட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருள் சூழ்ந்துரும். அப்போ இருள் சூழ்றது வந்து இங்கே எதுன்னு கூட ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டார்க்னஸ், விச் இஸ் நத்திங் பட் டெத். ஸோ இந்த டெத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து கோவப்படுங்க. ஸோ ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோவப்படுங்க. டெத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய ஃபைட்டிங் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ டெத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் எப்பயுமே இருக்கணும். மீக்காக வந்து டெத்தை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. Wild men who caught and sang the sun in flight and learned too late they grieved it on its way. Do not go gentle into that good night. Wild men அப்படின்றது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய பீப்புளை பற்றி பேசுகிறாங்க. இந்த அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய இந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க, நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி தி சன் இன் ஃப்ளைட், ஸோ ஒரு மூவிங் சன்னை பற்றி நிறைய பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்களை கற்றுருப்பாங்க. டூ லேட் தி கிரீவ்ட் இட் ஆன் இட்ஸ் வே. ஐயோ நம்ம வாழ்க்கை வந்து முடிய போதே, இவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போதா அப்படின்றத நினச்சி வந்து அவங்க கவலைப்படுவாங்க. சன் இன் ஃப்ளைட் அப்படின்றது வந்து ஒரு மெட்டாஃபராக சொல்கிறாங்க. மார்டல் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய அழகான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இம்மார்ட்டலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணும். அப்படி செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து எப்பயுமே எல்லாரும் வந்து க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இந்த வைல்ட் அட்வென்ச்சர்ஸாக இருக்கக்கூடிய இந்த பீப்புள் கூட வந்து டெத்துக்கு அகெயின்ஸ்டாக போராடுவாங்க. ஸோ டெத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு. இது அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஓல்டு மென் அண்ட் விமென்க்குமே வந்து இதை சொல்கிறாரு. கிரேவ் மென் நியர் டெத். கிரேவ் மென் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கவங்க, ரொம்ப சீரியஸாக இருக்க பீப்புள் who are about to die. நியர் டெத், அவங்களுடைய சாவை நெருங்கி கொண்டிருக்காங்க. who see with blinding sight, blind eyes could blast like meteors and be gay. ஸோ meteors அப்படின்னா என்னென்னா எரிக்கல். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ஐஸ் வந்து என்ன பண்ணுமோ, ஒரு எரிக்கல்ல மாதிரி வந்து மின்னும். அந்த எரிக்கல்லை வந்து இங்கே ஹோப் கூடயும் ஒரு பொட்டென்ஷியல் திங் கூடயும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ரேஜ் ரேஜ் அகெயின்ஸ்ட் தி டையிங் ஆஃப் லைட். ஸோ கோவப்படுங்க. நம்மளை டையிங் ஆஃப் லைட் அப்படின்னா அந்த இடத்துல இருள் சூழ்ந்துட்டுருக்கு. ஸோ டார்க்னஸ், டெத். இந்த டெத்துக்கு எதிர்த்து போராடுங்க. ஜஸ்ட் லைக் தட் போய் இது டெத் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஹோப்பாக அவங்க ஃபாதருக்கும் ஒரு யூனிவர்சல் மெசேஜாக தரதுக்கும் தான் வந்து இந்த போமை எழுதியிருக்காரு. இப்போது இந்த கடைசி குவார்டரில் தான் வந்து நமக்கு இந்த போமை யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. And you, my father, days on the sad height. sad height அப்படின்றது
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பர்சன் வந்து இறக்க போகிறாங்க, இந்த பாயிண்டில் இறக்க போகிறாங்கன்னு ஒரு டைமை சொல்லுவாங்களே, அதுதான் சேட் ஹைட். ஸோ ஒரு கஷ்டத்தோடைய ஒரு சேடோடைய உச்சக்கட்ட ஹைட் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் யூ மை ஃபாதர் தேர் ஆன் தி சேட் ஹைட். ஸோ டெத் பெட்டில் இருக்கக்கூடிய என்னோட தந்தையே, curse bless me now with your fierce tears I pray. உங்களுடைய கண்ணீர்களால் வந்து என்னை கர்ஸும் பண்ணுங்கள் பிளெஸ்ஸும் பண்ணுங்கள். ஸோ ஏன் கர்ஸ் அண்ட் பிளெஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எபிட்டோமி ஆஃப் ஆல் திஸ் குவாலிட்டிஸ். இப்போ ஒருத்தங்க கர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிளெஸ்ஸிங்காக கூட அமையலாம், இல்லை ஒருத்தங்க பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கர்ஸிங்காக கூட அமையலாம். ஸோ அதனால் நீங்கள் கர்ஸும் பண்ணுங்கள் பிளெஸ்ஸும் பண்ணுங்கள். ஐ ப்ரே, உங்ககிட்ட நான் வேண்டி கேட்குறேன். டு நாட் கோ ஜென்டில் இன் டு தட் குட் நைட். திருப்பி வந்து டெத் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மீக்காக வந்து ஒரு போல்ட்னஸ் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி அந்த டெத்தை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடுங்க. உங்ககிட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும். பி ரேவ், பி வெரி ஜென்ரஸ். ரேஜ் அகெயின்ஸ்ட் தி டையிங் ஆஃப் தி லைட். அந்த இருளை எதிர்த்து போராடுங்க, அந்த இருள் மேலே ஒரு கோவப்படுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டெத் அப்படின்றது வந்து ஒரு மார்ட்டலாகவும் பார்க்குறாங்க, இம்மார்ட்டலாகவும் பார்க்குறாங்க. மார்ட்டல் அப்படின்னா எப்போனா டெத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். டெத் அப்படின்றது லைஃப்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம லைஃப் வந்து அவ்வளோதான் மார்ட்டலாக இருக்கும். நம்ம டெத் வரப்போகுதுன்னு அதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு இம்மார்ட்டல் லைஃப்பாக மாற்றணும் அப்படின்னா டெத்க்கு அப்புறம் ஒரு கமா. ஸோ டெத்க்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் ஏர்த்தில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு ஒரு பயம் வராது. அதே சமயம் வந்து நம்ம டெத் வந்துருச்சு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோ நேரம் காலம் வந்து நம்மளால் போராட முடியுமோ அவ்வளோ நேரம் இந்த உலகத்தில் வாடுறதுக்கு போராடணும். ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறை கிடைக்கிறது தான். இதுதான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறாரு. வைஸ் மென், குட் மென், வாரியர், கிரேவ் மென். இந்த போமில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லைட். ஸோ இந்த லைட் வந்து லைஃப்பையும் டிசைரையும் வந்து குறிக்குது. அண்ட் மீட்டியார்ஸ். ஸோ மீட்டியார்ஸ் அப்படின்னா எரி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த எரி நட்சத்திரம் வந்து ஹோப் அண்ட் பொட்டன்ஷியலிட்டி. அண்ட் லைட்னிங் பவர் ஆஸ் வெல் பிரைட்னஸ். அண்ட் இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. நம்ம இப்படி டெத்துக்காக எதிர்த்து போராடி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நம்மளுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் மூலியமாக நம்மளை எல்லாருமே க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டாலும் நம்மளுடைய பேரும் புகழும் வந்து இந்த உலகத்தில் நம்மளை ஒரு இம்மார்ட்டல் பீயிங்காக வாழ வைக்கும். நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய ப்ரைஸ், நம்ம வாழ்ந்தது, நம்ம இருந்தது எல்லாமே வந்து தெரிய வரும் அப்படின்றத கன்வே பண்ணுறாங்க. Hope the video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.